ஹாய் சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புலி அப்புறம் ஆட்டுக்குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் ஒரு புலி திரிஞ்சிட்டு இருந்ததாம். அந்த புலி எப்போவுமே வேட்டையாடி தான் சாப்பிடுமா. ஒரு நாள் அதுக்கு ரொம்ப பசியில் எங்கடா போகிறது, சரி இந்த காட்டில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம், இந்த புது காட்டில் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும்னு தெரிஞ்சுதான். அப்போது அந்த புலி ஒரு குட்டி ஆட்டுக்குட்டியை பார்த்துச்சான். அந்த ஆட்டுக்குட்டி அங்கே இருக்கிற புல் எல்லாத்தையுமே ரசித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்ததான். அதை பார்த்த புலிக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சான். அப்பாடா, இன்றைக்கி நமக்கு கிடைச்சதுடா சாப்பாடு அப்படின்னு நினச்சிட்டே அதை பார்த்துச்சான். ஆனால் அந்த ஆட்டுக்கு தான் ரொம்ப பயமாயிடுச்சான். ஐயோ, நல்லா மாட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிச்சான். அந்த புலி சொல்லிச்சான், இன்னைக்கு நைட்டு நீ தான் எனக்கு டின்னர் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆடுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலையாம். அப்போ அந்த ஆடு சொல்லிச்சான், அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நான் இவ்வளோ நேரம் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ சாப்பிடும்போது என் மேலே தூசி வியர்வை எல்லாமே பட்டு வடிஞ்சிருக்கு, வியர்வெல்லாம் வடிஞ்சிருக்கு. அழுக்காக இருந்தால் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க? நான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு சுத்தமாயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லித்தான். உனக்கு குளிக்க இடம் தானே வேணும், தண்ணியை நானே உனக்கு மண்ணிலேருந்து வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புலி அந்த தண்ணியை வர வச்சுச்சான். பா, நீ இங்கே குளிச்சு ரெடியாகுப்பா, நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு அந்த புலி அந்த ஆடு மேலே வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்ததான். ஓகே ராஜா, நான் சீக்கிரமாக குளிச்சிட்றேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன குளத்துல அதுவும் குளிக்க ரெடியாகுதான். அந்த புலியை பார்த்தோன்னே அப்படியே ரிவர்ஸில் போதான் பயந்துக்கிட்டு, என்னடா பண்ணுறது, நல்லா மாட்டிக்கிட்டோமேன்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை விட்டு வராமல் அங்கேயே இருந்ததாம். அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிற மாதிரி போயிட்டு அந்த ஆட்டுக்குட்டி இப்போ நம்ம தப்பிச்சாதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடுத்துச்சான் ஒரு ஓட்டம். அந்த புலியும் அதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததாம். அந்த புலி அந்த ஆட்டை விடுறதா இல்லையாம். ஆனால் ஒரு வழியாக அந்த ஆடு அந்த புலியோட கண்ணிலேருந்து தூரமாக எங்கேயோ தப்பிச்சு போயிடுச்சான். அந்த புலி கோபத்தில் கத்த ஆரம்பிச்சுதான், இந்த ஆடு தம்மு தூண்டு இருக்கு, இந்த சின்ன ஆடு நம்மளை ஏமாத்திருச்சு, ஆடு உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு எங்கே இருந்தாலும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் கத்திட்டு இருந்ததா. ஆனால் அந்த ஆடு அந்த பக்கமாக அதுக்கு மறைவாக இருந்துட்டு தான். அதுக்கப்புறம் இந்த ஆடு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிச்சான், இந்த மாதிரி தான் நடந்தது, ஆனால் நான் என்னோடய புத்திசாலித்தனத்தால் தப்பிச்சிட்டேன், நீங்களும் இப்படி தான் புத்திசாலித்தனமாக இருக்கணும், எந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம புத்திசாலித்தனத்தையும் பொறுமையையும் கைவிடக்கூடாது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கணுன்றதை மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு அதை சொல்லி முடிச்சிச்சான்.